ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ், கிஃப்ட்ஸ் அண்ட் ரெசிபிஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகான கொஞ்சம் கிஃப்ட்ஸ் அண்ட் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் சூப்பரான ரெசிபியோட இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இதில் மொத்தம் 3 குர்த்தா வந்து காட்ட போகிறேன். 3மே வந்து கிராண்டாலாம் இருக்காது. நம்ம ஆஃபீஸ் வேறு வந்து டெய்லி வேறு இந்த மாதிரி நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். அண்ட் வந்து ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கணும். ஸோ இவ்வளோ வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் அந்த கலர்லாம் ஃபேட் ஆகாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் வரணும். அந்த மாதிரி கிளாத்லாம் நான் யூஸ் பண்ணி எனக்கு செம்ம ரிசல்ட் இருந்து நான் திரும்ப வாங்கினதை அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் கலர் மட்டும் நான் தடவை மாற்றி வாங்கியிருக்கேன். பியோர் காட்டன், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த குர்த்தாவோட ஃபுல் வியூ வந்து இதுதான். டிசைன் பார்த்தீங்கன்னா வீணே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வீல ஓகே தான், கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா சில ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஜ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இது நல்லாயிருக்கு. அண்ட் கை வந்து ஹாஃப் ஹேண்டாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் வரைக்கும் கட் கொடுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த டாப்போட ஸ்டிச்சிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நார்மல் கொடுத்த மாதிரி இருந்தால் கூட அது இவ்வளோ நல்லா இருக்காது. அண்ட் கை பார்த்தீங்கன்னா ஹாஃப் வரைக்கும் வரும். அண்ட் வந்து அந்த நெக் டிசைன் கொஞ்சம் கீழே அந்த சுற்றி வர மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்குது. ஒரே பிரிண்டட் ஒர்க் தான். அண்ட் சைட் கட் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து நம்ம ஜீன்ஸ்க்கு பிளாக் அண்ட் ஒயிட் லெகின் எல்லாத்துக்குமே வந்து பேர் பண்ணலாம். ரொம்ப அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நான் போட்டிருக்கேன் இதே குர்த்தா தான். இதுவும் பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன். நான் நிறைய தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த குர்த்தா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயுமே டிசைன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த வீ நெக் இருக்கும். 3/4 ஹேண்டுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே டிசைன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சைட் கட் வரும். ஸோ இதுவுமே நீங்கள் பிளாக் ஒயிட் ஜீன்ஸ் எல்லாத்துக்குமே பேர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து கொஞ்சம் கழுத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கவர்டாகவே இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி இருக்காது, வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்டோட ஷேர் பண்ணிக்க போகிறேன், பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த விளாக் பார்க்குறே இருக்காது. எனக்கு ஹேண்ட் பேக் அண்ட் வந்து வாலெட்லாம் ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுவேன். பர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான். ஸோ இது வந்து எனக்கே நான் கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படி தான் சொல்லணும். இந்த பிராண்ட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பவுச் வந்து இந்த பர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நான் கொஞ்சம் பெருசாகவே வாங்கினேன். ஏன்னா இதை விட சின்னது இன்னும் நிறைய மாடல்ஸ் இருந்தது. பட் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது. அது நல்லா பெருசாகவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் வச்சுட்டு போகலாம். உள்ள நிறைய கார்ட்ஸு, மணி சேஞ்ச் எல்லாமே வச்சுருக்கலாம். நல்லா ஏன்னா எனக்கு பர்ஸ் போடுற மாதிரி வேணும். எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போக முடியாது. ஜஸ்ட் பர்ஸ் அண்ட் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகிற இடத்துக்கு ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப இங்கே காயின் போட்டுக்கிறதுக்கு அண்ட் இங்கே ஜிப்பு, இங்கே கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு, இங்கே அமௌண்ட்டு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. தாராளமாக அதில் நிறைய ஓரளவுக்கு திங்ஸ் வச்சுட்டு ஒரு ஃபோன், அதாவது பர்ஸ், சேஞ்சு அண்ட் கார்ட்ஸ் அந்த முதல்ல வச்சுட்டு அண்ட் எக்ஸ்ட்ரா இதில் நம்மளோட ஃபோனும் உள்ளே வந்து வைக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ்லாம் வரும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் யாருக்காவது வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து கிஃப்ட் வாங்குறவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். என்கிட்ட வந்து இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி தான். ரொம்ப செலக்டடாக பார்த்து தான் வாங்குவேன். அதில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது இந்த கலர் ஸ்டோன். ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். நம்ம எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து சூட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு கலர் இருந்தால் நமக்கு மற்ற ட்ரெஸ்க்கு சூட் ஆகாது. இதில் வந்து ப்ளூ, க்ரீன், ஒயிட் அண்ட் வந்து பர்பிள் எல்லா கலரும் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு நிறைய ட்ரெஸ்க்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூட் ஆகும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங்லாம் சூப்பராக ஃபுல்லாக ஸ்டோன் மட்டும் இதில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இது வந்து ரோஸ் கோல்டு இருக்குது இல்லையா, ஸோ அந்த மெட்டலில் வந்து இந்த ஸ்டேடோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துருக்கதும் என்னோட ஃபேவரட்டான ஒரு குர்த்தா. ஸோ இதுக்கு வந்து ஜீன்ஸ்க்கு பேர் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஷார்ட்டாக போட மாட்டேன். எனக்கு ஆனால் கொஞ்சம் குர்த்தாலே ஒரு வெஸ்டர்ன் வேர் மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் ரவுண்ட் நெக் கொடுத்துருப்பாங்க. டிசைன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் டிசைன் இருக்கும். வேறு எதுவும் நாங்கள் அந்த லீஃப் டிசைன், ஃப்ளார் டிசைன் கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். அண்ட் இது கை பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்திருந்தால் நல்லா இருக்கும். பட் குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க.
வந்து சைட் கட் வராது. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக போடணும் அப்படின்னா அந்த நாட் நீங்கள் நார்மலாக போட்டுக்கலாம். இல்லை நான் கரெக்டாக போடுவேன் அப்படின்னா அந்த நாட் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிராண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நமக்கு நல்ல லைஃப் வரும். நான் இப்போ காட்டின அந்த குர்தாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல குவாலிட்டியான குர்தாஸ் தான் உங்கள்கிட்ட இப்போ நான் காட்டிகிட்டு இருந்தேன். இப்போ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனல் ஒன் சாரீ வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி அதில் இருக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ணலான்ட்டு எனக்கு இது லேட்டாக டெலிவரி ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியல. உங்களுக்கு நான் அதை எந்த மாதிரி பண்ணுறேன் நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த சாரீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் ப்ளவுஸ் என்ன டிசைனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் லைட் வெயிட் சாரீ, கொஞ்சம் கூட வெயிட்டே இல்லை, ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் கிளாத்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நார்மல் மெட்டீரியல் இல்லாமல் நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஏன்னா நான் அதை பிரித்து பார்த்துட்டேன். எடுத்துக்கலாம். நல்லா பிரைட்டான ஒரு பீட்ரூட் கலர், அதில் வந்து ஒரு ஹாஃப் ஒயிட் இருக்கிற மாதிரி அண்ட் வந்து க்ரீன் ரெட் இருக்கிற மாதிரி ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சாரீ ஃபுல்லாமே வந்து இந்த பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் இருக்காது. ஐ மீன் இந்த லீஃப் டிசைன் இருக்காது, ஹாஃப் வரைக்கும் தான் இருக்கும். அதனால நல்லாயிருக்கும். சாரீ ஃபுல்லாக இருந்தால் இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதுலேயே வந்து கலர்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 7 கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆஷ் அண்ட் ஒயிட்டு அண்ட் வந்து எல்லோ, அந்த மாதிரி ப்ளூ கலர்லாம் கூட இருந்தது. ஸோ நான் ஒரு கலர் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர் நல்லா பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் பீட்ரூட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹாஃப் ஃபுல்லாக வந்து ப்ளைனாக தான் இருக்கும். அதுவும் அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பு டிசைன் மாதிரி மைல்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா நான் அந்த பிக்சரில் பார்க்கும்போது ப்ளவுஸ் வந்து அந்த ஃப்ளார் டிசைன் இல்லை, இந்த குட்டி 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 பூவாக வந்து அங்கங்கே டாட் வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுதான் வந்து ப்ளவுஸு. ஸோ இந்த சாரீக்கு கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு லென்த்தாக நெக் டிசைன்லாம் வேறு மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ப்ளவுஸு. ஸோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி ப்ளவுஸோடு அந்த சாரீ போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓவரால் அந்த சாரீ டிசைன் அண்ட் வந்து அந்த கிளாத், அதோட மெட்டீரியல் எல்லாமே, ப்ளவுஸ் டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும்னா கூட நம்ம வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அமேசானில் வேலண்டைன்ஸ் டே சேல் வந்து லைவில் இருக்குது. மினிமம் 40% நிறைய பிராண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லைவில் இருக்க ஆஃபர் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட காட்டின அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும், மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம வ்ளாகை வந்து நெக்ஸ்ட் இப்படி கண்டினியூ பண்ணலாம். இங்கே ஹாலுக்கு பார்த்திங்கன்னா குட்டியாக லைட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சென்டர் பிளேஸ் வந்து கொஞ்சம் கேப் இருந்ததுனால அண்ட் வந்து ஒரு 3 கலர்ஸ் வர மாதிரி, ஸோ வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி. இது எல்இடி லைட் மாதிரி கிட்டத்தட்ட, பட் இதில் வந்து அந்த வார்ம் லைட்டு, இன்னொன்று கொஞ்சம் பிரைட்டாக அந்த மாதிரி வரும். ஓகே, சைஸ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன். நல்ல வேலை கரெக்டாக வந்திருந்தது. அண்ட் இந்த ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு சூட் ஆகும்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தோம். பட் போட்டதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த 3 கலருமே ரொம்ப சூப்பரானது. எனக்கு வார்ம் லைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கிளாக்கும் லைட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிளாக் வந்துடுச்சு, லைட் லேட்டாக வந்தது. ஸோ அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே வேலை எல்லாமே முடிச்சுட்டு நம்ம இப்போ கிச்சன்கிட்ட வரலாம். லஞ்ச் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ ஒரு தொக்கு ஒன்று ரெடி பண்ணி வைக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் இந்த மாதிரியான சில வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லஞ்ச் டைமில் ரொம்ப மிச்சமாகும். ஏன்னா இப்போ இந்த தொக்கு ரெடி பண்ணால் மொதல் லஞ்சுக்கு இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் தொக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பல்காக ஆனியன் கிடச்சிது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தொக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் குட்டியாக கட் பண்ணாலும் ஓகே, ஏன்னா நம்ம அதை அரைச்சிடுவோம். பட் கொஞ்சம் குறைப்பாக அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீல சைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 15 பல்லு பூண்டு அதையும் எடுத்து நல்லா அந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம் பூண்டு ரெடி. அண்ட் இதுக்கு தேவையான புளியும் வந்து எடுத்துக்கலாம். சில பேர் புளி நல்லா கரைச்சி சேர்ப்பாங்க. நான் அரைக்கும் போது சேர்த்து வந்து அரைச்சிடுவேன். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு புளியும் வந்து எடுத்துக்கலாம்.
வெங்காயம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதையும் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து அரைச்சிடலாம். 2 ஸ்பூன் மல்லி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய், ஏன்னா சில்லி பவுடர் ஆல்ரெடி போடுவோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதோட சீரகமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்ல 5 மினிட்ஸ். பச்சை வாசனைலாம் போகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். சூடு ஆறுனதும் ஒரு கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே திரட்டி எடுத்து வைக்கலாம். சூப்பராக இருக்கும் வெங்காய தொக்கு. ஸோ அதிகமாக வெங்காயம் இருக்குன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரைஸ்க்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ், ஃபேஷன் வீடியோ, பியூட்டி வீடியோலாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன்.